ரஜினி படத்தை அஜித் படம் வீழ்த்திருச்சு. ரசிகர் மனநிலையில் இல்லாமல் பொதுவாக இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்து சொன்ன கமெண்ட் எல்லாம் வேற. ஆனால் ஒரு ரசிகனாக இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் 170 படம் பண்ணியிருக்காருன்னா அதில் பேட்டை ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வாசம் தமிழகத்தில் 50 கோடி வசூல் பண்ணிருச்சு. சும்மாவே போட்டு அப்படி சிரிப்பாக சிரிச்சிட்டாங்க. நிஜமாவே சிரிப்பாக சிரித்தாங்க. டென்ஷனாக பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. அது பண்ணது யாருன்னா படத்தை வெளியிட்ட அந்த வெளியீட்டாளர். அது வந்து நயன்தாராவோட மேனேஜராக இருந்த ராஜேஷ் அப்படின்னு, கொட்டப்பாடி ராஜேஷ் அவர் பேர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இன்று பேட்டை படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முதல். கடந்த வீடியோவில் வந்து பேட்டை படம் எப்படி உருவானுச்சு, அதோட கதை, அந்த விஷயங்கள் எப்படி மேக்கிங், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னீங்க. இப்போ வந்து அதோட ரிலீஸ், அது எப்படி வெற்றி பெற்றது, அதோட வசூல், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பேட்டை படத்தில் வந்து ஒரு புது காம்பினேஷன். எல்லாமே ரஜினிகாந்த் ஹீரோ, த்ரிஷா சிம்ரன் ஹீரோயின், விஜய் சேதுபதி தான் வில்லன். அந்த காம்பினேஷனே புதுசு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு வளர்ந்து வர்ற நடிகர், நல்ல நடிகர்னு பேர் வாங்கினவர். அவர் முதல் முறையாக ரஜினிக்கு எதிராக நடிக்கிறார். அதே போல் அந்த படத்தில் ஒரு நவாசுதீன் சித்திக்கின்னு பாலிவுட் ஆக்டர், அவர் தான் மெயின் வில்லனாக போட்டாங்க. அவர் கூட தான் விஜய் சேதுபதி சேர்ந்து வந்து ரஜினியை எதிர்த்து நிற்பார். இன்னொரு முக்கியமான இடத்துல சசிகுமார் நடிச்சிருந்தார். இது எல்லாமே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு காம்பினேஷன். அது ஒரு புது கலரை இவங்கெல்லாம் இவரோட நடிப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு யோசிக்க வைக்கிற இது. படத்துக்கே ஒரு புது கலர் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் படத்துக்கு இசை வந்து அனிருத். அதை முன்னே அனிருத் அந்த இதை நான் சொல்லியிருப்பேன். ரஜினி வந்து அவருக்கு முன்கணித்து சொன்னதை, அவர் வாக்குப்படியே வந்து ரஜினி படத்துக்கு அவர் இசையமைக்கிற வாய்ப்பு வந்து வந்துருச்சு. பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு புது ஃபீல் கொடுத்தது, புதுசாக இருந்தது பாட்டெல்லாம். இந்த பாடல் வெளியீட்டு விழா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் தான் நடந்தது. அதுக்கு முன்னே வந்து அவங்க சர்க்கார் படத்துக்கு அங்கே தான் வச்சுருந்தாங்க. அதே இடத்துல இந்த பேட்டை படத்துக்கும் இசை வெளியீட்டு விழா நடத்துனாங்க. அதில் ரஜினி சாரோட பேச்சு எப்பயும் போல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் வந்து அவர் அரசியலில் இருந்ததால் வந்து அரசியல் பற்றி ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரஜினி எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவாக இருப்பார். சினிமாவில் வந்து தேவையில்லாமல் அரசியலை கலக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைப்பார். ஒரு சினிமா நிகழ்ச்சியில் தேவையில்லாமல் அரசியல் பற்றி அவர் பேசவே மாட்டார். ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் கரெக்டாக அதை மட்டும் தான் பேசுவார். அதில் ரொம்ப தெளிவானவர். அதனால் இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் அரசியல் பேசவே இல்லை. படத்தை பற்றி, கார்த்திக் சுப்புராஜ் பற்றி, இந்த படம் எப்படி அமைஞ்சது, அதுக்கு முன்னே வந்து அந்த 2.0 அந்த படம் வந்து ஏன் டிலே ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் அந்த இதெல்லாம் சினிமா சம்மந்தமானதே சுவாரஸ்யமாக பேசினார். அதே போல் கலாநிதி மாறனும் ரஜினிக்கு அவர் எந்த மாதிரி ஒரு ரசிகருங்கிறத திரும்ப உணர்த்துற மாதிரி தான் பேசியிருந்தார். பொங்கல்ன்றது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சீசன். அது பெரிய சீசன், தமிழ்நாட்டிலே அது பெரிய சீசன். ஆமாம். அதனால் வந்து அதுக்கு படம் ரஜினி படம் வருதுன்னா, இன்னொன்று ரஜினி படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் ரிலீஸ்னால் வந்து அது மிஸ் ஆனதே கிடையாது. ஷூர் ஷாட்ன்ற மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் பொங்கல் படங்கள் எல்லாமே. அதனால் ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து அஜித்தோட அந்த விஸ்வாசம் ரிலீஸுங்கிறது எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகாதான்னு ப்ரொடியூசர் தியாகராஜன் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு சூழலில் படத்துக்கு வந்து இணையாக தேட்டர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் பேட்டைக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் படம், அந்த படத்துக்கு வந்து தேட்டர் கொடுக்கணும். அதே போல் அது அஜித் படம், அவங்களும் வந்து அதிக தேட்டர் கேட்குறாங்க. அதனால் 2 பேருக்குமே வந்து சமமான அளவு காட்சிகள் வந்து கொடுத்தாங்க. 2 படங்களுக்குமே சமமான காட்சிகள் தான் கொடுக்கப்பட்டது. படம் ரிலீஸ் ஆகிற போது வந்து அந்த முதல் நாள் முதல் காட்சின்றது, அந்த கல்ச்சர் வந்து தொடங்குறதே வந்து ரஜினி படத்தில் தான். ரஜினி படங்களுக்கு தான் மிட் நைட் ஷோ அல்லது ஏர்லி மார்னிங் ஷோ இப்படியெல்லாம் வந்து போடுவாங்க, சிறப்பு காட்சிகள். அதே போல் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்ற கான்செப்டே வந்து ரஜினி படங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் தான் கிரியேட் பண்ணாங்க. எஃப்டிஎஃப்எஸ் ஃபெமிலியராக இருக்குது. ஆமாம், எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு வந்து அந்த கல்ச்சர் உருவானது வந்து ரஜினி ஃபேன்ஸாக. மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அதை பார்த்து தான் எல்லாருமே அந்த எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்தாங்க. அந்த பேட்டை படத்துக்கு அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகள் வந்து அவ்வளோ ஹை டிமாண்டில் வந்து இருந்தது. நான் அந்த ரோகிணி தேட்டரில் தான் இந்த படத்தை பார்த்தேன். கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம், திரளான கூட்டம். படம் பார்த்தா ரஜினிகாந்தை வந்து நம்ம அந்த ஜானி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்த ஒரு உணர்வு நமக்கு வந்துருச்சு. அவ்வளோ இளமையாக வந்து அவர் காமிச்சிருந்தார் கார்த்திக் சுப்புராஜ்.
இந்த பேட்ட படத்தில் கதை நல்லா இருக்குது அல்லது அந்த இதில் ட்விஸ்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இது எல்லாம் வந்து எதையுமே பார்க்க தேவையில்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரஜினி ஃபேனும் கொண்டாட வேண்டிய ஒரு படமாக வந்து அது அமைஞ்சு. சிம்ரனும் ரஜினியும் வர அந்த பொசிஷன், ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அந்த பாடல் காட்சி, அந்த ஒளிப்பதிவு, அதை அந்த 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 ஃப்ரேம் எல்லாமே வந்து அப்படி கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஸ்டைலாக அந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்ற அந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு ஒரு 20 வயசு பையன் ஹீரோவை நடித்தா கூட அந்த ஸ்டைலும் அந்த ஒரு குலு மணாலியா இது. ஆமாம், வடநாட்டில். ஆமாம் ஆமாம், அது வேணால் ஊட்டியில் எடுத்த மாதிரி தான் அந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப காட்சிகள் எல்லாமே ரொம்ப கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே தான் எவ்வளோ பெரிய ரஜினிகாந்த் ஃபேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தார் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். அவர் உண்மையாகவே ரஜினிகாந்தோட டைஹார்ட் ஃபேனு. அதே போல் அந்த இதுலேயும் இப்போ இசை வெளியீட்டு விழாவிலேயே வந்து தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர அவர் எதையுமே பயன்படுத்தலை. ரஜினியை குறிப்பிடுறதுக்கு அவர் தலைவர்ன்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். அந்த அளவுக்கு தீவிரமானவர். அது வந்து படம் முழுக்க வந்து அவர் காட்டியிருப்பார். ரஜினியை வந்து நம்ம திரையில் நான் பார்த்து எப்படியெல்லாம் ரசிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி நான் காட்டுவேன் அப்படின்னு காட்டியிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ். அதனால் ரசிகர்களுக்கு வந்து அந்த படம் ஒரு விருந்தாக தான் இருந்தது. நிறைய இப்போ ரசிகர் மனநிலையில் இல்லாமல் பொதுவாக இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்து சொன்ன கமெண்ட் எல்லாம் வேறு. ஆனால் ஒரு ரசிகனாக இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் 170 படம் பண்ணியிருக்காருன்னா அதில் பேட்டை ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவருக்கு கொடுத்த ஒரு அன்பு பரிசு, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது? இதோடைய வசூல், இதோடைய இது எல்லாமே எப்படி இருந்தது? 2 படம் மோதுனதுனால வந்து அந்த வசூல்ன்றது பாதிக்கப்பட்டது. 2 படத்துக்குமே அது இருந்தது. தமிழ்நாடு அண்டு வேர்ல்டு வைடு இது எல்லா இடத்துலையுமே ஒட்டுமொத்தமாக பேட்டைக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது. இப்போ முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே தான் அந்த படத்துக்கு இருந்தது. இந்த பக்கம் வந்து அஜித்தோட விஸ்வாசம், அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருந்தது. மற்ற பகுதிகளில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அந்த படம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கிளாஷ் மாதிரி வந்து அதை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அது வந்து அதை பண்ணது ஈவன் இன்டென்ஷனாக பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. அதை பண்ணது யாருன்னா படத்தை வெளியிட்ட அந்த வெளியீட்டாளர் தான். அது வந்து நயன்தாராவோட மேனேஜராக இருந்த ராஜேஷ் அப்படின்னு, கொட்டப்பாடி ராஜேஷ் அவர் பேர். அவர் தான் அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார், விநியோகம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏட்டிக்கு போட்டியாகவே விளம்பரம் பண்ணுறார். இப்போ இந்த படம் முதல் நாளில் வந்து இந்த படம் ஒரு 40 கோடி வசூல் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க சன் பிக்சர்ஸ், அல்லது வாய்மொழியாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் இந்த படம் விஸ்வாசம் தமிழகத்தில் 50 கோடி வசூல் பண்ணிருச்சு, சும்மாவே போட்டு அப்படி. அப்புறம் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம், அவர் ரொம்ப பிரபல விநியோகஸ்தர். அவர் வந்து என்னென்னா சன் பிக்சர்ஸ் எதுவுமே சொல்லலை, சன் பிக்சர் சார்பில் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். இப்போ வந்து இந்த 2 படத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அது குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரொம்ப நல்லா ரசித்து பார்க்குறாங்க ஜனங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த ட்ரெண்டு படி பார்த்தா இந்த பேட்டை படம் 100 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் மட்டும் வசூலிக்கிறதுக்கு 11 நாள் தேவைப்படும்னு சொன்னார். அதாவது ஒரு ஜெனியூனான ஒரு கருத்து, யதார்த்தமாக தமிழ்நாட்டில் 100 கோடி இந்த படம் அடிக்கணும்னா அதுக்கு 11 நாள் தேவைப்படும். இப்போ தான் வந்து 6-7 நாள் ஆகுது. இன்னும் 4 நாள் கழித்து இந்த படம் 100 கோடிங்கிற வசூலை எட்டிடும். அந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த படத்தை பற்றி சொன்னார். உடனே அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாரு, இந்த திருப்பூர் சுப்பிரமணிய பேட்டி வந்த அடுத்த சில மணி நேரத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய இது போஸ்டர் டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டார். விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி 5வது நாளே 125 கோடி வசூலை எட்டுருச்சுன்னு போட்டார். சிரிப்பாக சிரிச்சிட்டாங்க, நிஜமாவே சிரிப்பாக சிரித்தாங்க. ஏன்னா 125 கோடியை வந்து 5 நாளில் வசூல் பண்ணுன்னா இது எத்தனை தேட்டரில் போட்டுருக்குன்னு தெரியுமா? நீ எத்தனை தேட்டரில் போட்டிருக்க? எத்தனை ஷோ ஓடி இருக்கு? ஏன்டா வந்து இந்த மாதிரி பொய்யா சொல்லுங்கிறீங்கன்ட்டு சினிமாவில் இருக்கிறவங்களே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த போஸ்டர், இந்த அறிவிப்பு பற்றி தயாரிப்பாளர் டிஜி தியாகராஜன், அவர் ரொம்ப ஜெனியூனான ஒரு மனிதர். அவர் தயாரிப்பாளர்களில் ஒரு ஜென்டில்மேன். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் எங்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க, இந்த விளம்பரத்தை நான் போடல, 125 கோடியை நான் பார்க்கலன்ட்டு. இப்படியே இதே வார்த்தை தான், நான் எந்த வார்த்தையும் நான் தவறாக பயன்படுத்தவே இல்லை. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, இந்த விளம்பரத்தை நான் கொடுக்கல, 125 கோடியை நான் பார்க்கவும் இல்லைன்ட்டு. முடிஞ்சு போச்சு இல்லை. ஆனால் இந்த ஏட்டிக்கு போட்டியே விடவே இல்லை. அந்த
தொடர்ந்து வந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த பக்கம் வந்து இந்த படம் ஜெனியூனாக அதற்குரிய வசூல் வந்து கிடச்சிது. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலிச்சிருக்கு. 250 கோடி 285 கோடியை சொன்னாங்க பேட்டை படத்தோட வசூல். விஸ்வாசம் படத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த படத்தோட வசூலே வந்து 120 கோடிக்குள்ளே தான் ஒட்டுமொத்தமாக. ஆனால் இங்கே வந்து ரஜினி படத்தை அஜித் படம் வீழ்த்திருச்சு, ரஜினி படத்தை விட வசூலில் அந்த படம் முந்திருச்சு, இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த 2 படங்களும் ஓடிக்கிட்டு இருந்த வரைக்கும் இந்த கம்பேரிசன் போய்கிட்டே தான் இருந்தது. அஜித் இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை, ஒரு அறிக்கையை விடலை, அல்லது இந்த ரசிகர்கள் மோதல் பற்றி அவர் எதுவும் கண்டுக்கவே இல்லை. ரஜினி எப்பவுமே வந்து அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டார், அதே போல் வந்து விட்டுட்டார். அந்த பொங்கலுங்கிறது 2 பெரிய படம் வந்தது. 2 படமுமே ரசிகர்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தா கூட இந்த ஒரு பிட்டர்னஸ் 2 ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கசப்புணர்வு வந்துருச்சு. இந்த பேட்டை படத்துக்கு பிறகு அடுத்து என்ன படத்தில் ரஜினி நடித்தார், அதை பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக, ஏன்னா இந்த பேட்டை வந்து ஒரு ரசிகனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா, அடுத்த படமும் அவருடைய இன்னொரு தீவிர ரசிகருக்கு தான் வாய்ப்பு அமைஞ்சது. அது ரொம்ப நாளாக வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர். அவர் ரொம்ப தீவிரமான ரஜினி ஃபேனு, மிகப்பெரிய வெற்றி படங்களெல்லாம் கொடுத்தாரு. அதே போல் ஒரு மாபெரும் வெற்றி கதையை வந்து ரஜினிக்காக உருவாக்குனார். ரஜினிக்கு தான் இந்த கதை அப்படின்னு உருவாக்குனார். அதை போய் ரஜினிகிட்டையும் சொன்னார். அவருக்கு அந்த படம் கதை பிடிச்சிருந்தும் கூட ரஜினி அந்த படத்தில் நடிக்காமல் போயிட்டார். அது என்ன படம், யார் டைரக்டர், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.